உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனா இருக்க விரும்புங்க. இந்த உலகத்திற்கு ஐஸ்வர்யவனா இருக்க விரும்பாதீங்க. எனக்கு ஒரு நபர் தெரியும், அந்த பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் அந்த நபர் தனக்கு வருகிற வருமானம் முழுவதும் சம்பளத்தை அத்தனையும் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கிறாங்க. அவர்கள் குடும்பத்திற்கு செலவு போக 90% வருகிற சம்பளத்தை ஊழியத்திற்கே தருகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இதுவரைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள பார்த்ததில்லை. இயேசு சொல்கிறார்ல, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள நான் பார்க்கலன்னு. அப்படி இந்த நபருடைய விசுவாசத்தை இதுவரைக்கும் நான் என்னுடைய 25 வருஷம் ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. 90% ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறார்கள். நான் கேட்டேன், ஏன் இப்படி நீங்க எதுவும் உங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாமா என்று கேட்டதற்கு, இல்லைங்க, நான் ஆண்டவர் என் தேவைகளை நாளைக்கு என்ன தேவையோ அது எனக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கு. பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்குங்க. அதுதாங்க தேவன். அவங்க இன்னைக்கு குறையலைங்க, அவங்க ஆசீர்வாதம் குறைவே இல்லைங்க, நதி போல பாய்கிறது. உதாரத்தனமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறாருங்க. இந்த வசனத்தை ஒரு 100 முறையாவது படிங்க. உதாரத்தனமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த தேவன் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தைகளை எடுத்து அதன்படி நீங்க செய்து பாருங்க. செஞ்சுட்டு 6 மாசம் அப்படியே செஞ்சுட்டே வாங்க. 6 மாசத்துக்கு பிறகு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன கேளுங்க, நான் தரேன். அல்லேலூயா. கேரண்டியா சொல்றேன். எங்க அப்பா ஏசப்பா மீது நம்பிக்கையோட சொல்றேன். ஏசப்பா மீது நம்பிக்கை வச்சு நீங்க உதவி செய்து பாருங்களேன். ஒரு 6 மாசம் செய்து பாருங்களேன். உங்களுடைய குடும்பம், உங்க ஊழியம், உங்களுடைய ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். நம்பிக்கை கர்த்தர் மீது வைத்து விதைக்கணும். மனுஷனை பார்த்து விதைக்க கூடாது, கர்த்தரை நம்பி விதைக்கணும். சங்கீதம் 37 வாசிக்கிறேன். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரை நம்பி தான் நன்மை செய்யணும். ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க செய்யக்கூடாது. இல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், உதாரத்தனமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். நன்மை செய்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று ஆண்டவர் நீ சொல்லி இருக்கிறேன். நான் நன்மை செய்கிறேன், உற்சாகமாய் கொடுக்கிறேன், உதாரத்தனமாய் கொடுக்கிறேன், உங்களை நம்பி தரேன் என்று நீங்கள் சொல்லி விதைக்கும் பொழுதுதான் அதற்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்து சேரும். ஏதோ நான் சொல்லுகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு விதைக்க கூடாது, அது தவறு.